சீமான் அண்ணா அவர்கள் வந்து ஒரு திருநங்கைய வேட்பாளரா ஒழுங்குபடுத்தி இருக்கிறாரு, தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அதை வந்து மத்த கட்சியை சேர்ந்தவர்கள் நக்கல் அடிக்கிறதாகவும் அந்த திருநங்கையை இழிவுபடுத்தி எழுதுறதாகவும் அப்படிலாம் போட்டிருந்தது. இந்திய வரலாற்றிலேயே ஒரு திருநங்கை முதல்ல அரசியல்வாதியாக முன்னிறுத்தினது வந்து சீமான் அண்ணா அவர்கள் தான். அந்த திருநங்கை வந்து வேற யாரும் இல்லைங்கிற ரோஸ் வெங்கடேசன் அக்கா தான். யாருன்னா அந்த இப்படிக்கு ரோஸ் நிகழ்ச்சியில தொகுப்பாளராக இருந்த ரோஸ் வெங்கடேசன் அக்காவை தான் அவர் கூட்டிட்டு வந்து நாம் தமிழர் கட்சியில ஒரு ஆளா நிறுத்தினாரு, மெம்பர் ஆக்குனாரு. ஆனா தொகுதி வேட்பாளர் ஆனது வந்து வேற ஒருத்தங்க. அக்கா வந்து பாதியிலே விலகிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீதேவின்னு ஒரு திருநங்கை. அந்த திருநங்கையை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க, இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க எங்க ஜெனரேஷன் திருநங்கை. அவங்க இப்ப அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ 2007 2008 கட்டத்துல இருந்தவங்களுக்கு தெரியுமா அவங்க ஸ்ரீதேவின்னு ஒரு திருநங்கை. அந்த திருநங்கை தான் தொகுதியில நிக்க வச்சாங்க. பிளஸ் அந்த திருநங்கைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையுமானது. ஏன்னா அந்த டைம் ஆட்சியில இருந்தவங்கன்னு நான் நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங், ஜெயலலிதா அம்மாக்கு எதிராக அவங்க ஒரு தொகுதியில நிக்க வேண்டியதா போச்சு. அது வந்து பெரிய நியூஸ், சென்சேஷனல் நியூஸாவே ஆச்சு அந்த விஷயம். அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியில அவங்க இருந்தபடியா நாம் தமிழர் கட்சி வந்து சமஸ்கிருத சொற்களை வந்து வரவேற்காதுன்றபடியா அவங்களுக்கு ஸ்ரீதேவின்றதை எடுத்துட்டு தேவின்னு மாத்தினாங்க அந்த திருநங்கையோட பேரை. அவங்க இப்ப வந்து ஒரு அனாதாசிரமம் இல்ல, ஒரு ஆதரவற்ற ஆசிரமம் வச்சு நடத்திக்கிட்டு அவங்க பாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஓகே, இதுதான் தேவியோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி மக்களே. ஓகே, சோ அதால சீமான் அண்ணா வந்து இன்னைக்கு நேத்து இந்த மாதிரி திருநங்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், அவர் ரொம்ப நாளாவே கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரிதான் இந்த வரையும் கொடுத்திருக்காரு. சீமான் அண்ணா திருநங்கைகளை வந்து கட்சிக்குள்ள சேர்த்த பிறகுதான் பல கட்சிகள் திருநங்கைகளை உள்ள விட்டு எல்லா கட்சியிலுமே நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அப்சரா ரெட்டி அக்கா இருக்காங்க, அப்புறம் நிறைய பேர் சொல்லிட்டே போல, நான் பேர் சொல்லி பிரிக்க விரும்பல, நிறைய திருநங்கை ரியா இருக்காங்க, சிஸ்டர் ரியா அவங்க இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஒவ்வொரு கட்சிகள்ல நிறைய திருநங்கைகள் வந்து இருக்காங்க. சோ யா, அதால சீமான் அண்ணா தான் அந்த முதல் கல் எடுத்து வச்சாரு, முதல் கதவை திறந்து விட்டது அவர் தான். அதுக்கு என்னைக்குமே நம்ம வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தவங்கள நம்ம மறக்க கூடாது.